வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு களத்தின் ஒலி. உங்களின் குரலாய் நான் ஒலிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன கொத்தடிமைகள் குஜிலி மஸ்தி வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த வீடியோவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சங்கிகளின் ரோஸ்ட், அப்படி தான் இந்த வீடியோவை தொடங்கணும்னு ஆரம்பித்தேன். ஆனால் அப்படி அந்த கருப்பு சங்கிகள் வைக்கக்கூடிய அந்த கேள்விகள் இன்னும் பல மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அப்படி அந்த கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன்னா கருப்பு சங்கிகள் ரோஸ்ட் நம்ம எப்போ வேணாலும் பண்ணிக்கலாங்க, அவங்களாம் அடிக்கடி மாட்ட தான் செய்ய போகிறாங்க. ஆனால் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இந்த எலெக்ஷன் டைமில் பல நியூட்ரல் ஓட்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கலாம். அப்படி அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதனா கமெண்ட் செக்ஷன் ட்ராப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி கேள்விகள் இருக்க உங்களோட நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோவோட ரிலேட்டட் ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸை பரப்புவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கருப்பு சங்கினா யாருடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கருப்பு சங்கிஸோட குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். கருப்பு சங்கிஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு 4 பேர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அந்த குவாலிட்டிஸ்லாம் போக போக இந்த வீடியோ போக போக ஒரு இடத்துல நான் சொல்லுவோம், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு. அந்த கருப்பு சங்கிகள் இந்த யாருன்னா பிரகாஷ் ராஜ், சத்யராஜ், கமல்ஹாசன் மற்றும் இன்னொரு சர்ப்ரைஸ் மெம்பர். ஸோ இவங்கலாம் இப்போ சத்யராஜ் அண்ட் பிரகாஷ் ராஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே டோட்டலாக அப்படியே வந்து மீடியா அரெஸ்ட் இது பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து டோட்டல் கருப்பு சங்கிகளின் மீடியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க மொத்தமாக வந்து பிரகாஷ் ராஜ் அண்ட் சத்யராஜோட இன்டர்வியூஸ் அதெல்லாம் தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த இன்டர்வியூஸில் அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்க, என்னென்ன விமர்சனங்கள் கேட்குறாங்க, அதை ஈஸியாக நம்ம ரோஸ் பண்ணிட்டு போகலாங்க. அது என்னோட எண்ணம் இல்லை. இன்னைக்கு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இன்னும் பல மக்களுடைய மனசில் இருக்கலாம். அதுக்கான பதில் தான் இது. ஸோ பிரகாஷ் ராஜ் அவரோட சன் நியூஸ்க்கு கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, விஜய் நான் வரக்கூடாதுன்னுலாம் சொல்லலை, விஜய் நீ உங்களை ரசித்த மக்களை நீங்கள் அரசியலுக்கு பயன்படுத்துறீங்க, அது தப்பு, அது அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு புரியலையே, இத்தனை நாளாக தன்னுடைய காசை கொடுத்து அவரை ரசித்து அவரை உயர்த்திக்கிட்டு இருந்த மக்களை அந்த மனுஷன் நான் படம் நடித்தது போதும், 33 வருஷம் நீங்கள் என்ன காசு கொடுத்து பார்த்து என்ன உயரத்தில் வச்சிங்க, அடுத்த என்னோட வாழ்க்கையில் இருக்க 30 வருஷத்தை நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களோட உயர்வுக்காக உழைக்க வந்திருக்கேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி அந்த கூட்டத்தை அரசியல் படுத்தி கொள்கைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த கொள்கையில சேர்க்க உதவி செய்யறதுக்காக வச்சிருக்க அந்த படையை நீங்கள் எப்படி குற்றம் சொல்ல முடியும்? மேலும் அவர் என்ன இங்கே வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக வராரு, அவர் சிஎம் ஆகிறது நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி அந்த நல்லது செய்யறதுக்கு அவரை ரசிச்ச கூட்டத்தை அரசியல் கூட்டமா மாத்ததுல எந்த வித தப்பும் கிடையாது. ஏன்னா அந்த மக்களை இன்னைக்கு இருக்க மக்களை அரசியல் மையப்படுத்தாத குற்றம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க திராவிட கட்சிகளினுடையது. ஆனா அப்படி இருந்த மக்களை இன்னைக்கு அரசியல் மையப்படுத்தினது இந்த புதுசா களத்துல வந்த இந்த நடிகரா இருக்க விஜய். நீங்க கடந்த ஒரு 10 வருஷமா என்ன பண்ணிட்டீங்க நீங்க இந்த அரசியலுக்கு வரதுக்கு? முதல்ல அரசியல் வரதுக்கு 10 வருஷம் எதனாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற கட் ஆஃப் யார் வச்சான்னு தெரியல. அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா 25 வயசு பூர்த்தியானவரா நீங்க எம்எல்ஏ போட்டிக்கு போடலாம், 35 வயசு பூர்த்தியானவரா எம்பி போட்டி போடலாம், மக்களோட பேராதரவு இருந்துச்சுன்னா எம்எல்ஏ ஆயிடலாம், எம்எல்ஏக்களோட பேராதரவு இருந்ததுன்னா நீங்க சிஎம் ஆகலாம். அவ்வளவுதான் சட்டம் சொல்லுதே தவிர்த்து நீங்க 10 வருஷம் போயிட்டு சேவை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அரசியல் சாசனமும் சொல்ல. பட் இருந்தாலும் இந்த கேள்வி வந்து மக்களுக்கும் இருக்கும் இல்லையா, விஜய் அரசியல் வரணும்னா இதெல்லாம் மினிமம் பண்ணிருக்கோம், மக்களோட பிரச்சனை எதுக்கெல்லாம் நின்றுட்டு இருக்காருன்னு எங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு கேட்கறவங்களுக்கான பதில் தான் இது. கடந்த ஒரு 15 வருஷம் மட்டும் எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. பட் இப்போ அது கடந்த ஒரு 15 வருஷம் எடுத்துப்போம். 2008 வந்து பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் நடந்த படுகொலைக்கு எதிராக தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் ஏற்படுத்திய போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அதை தவிர்த்து தமிழ்நாடு முழுக்க 37 இடங்களில் விஜய் மக்கள் இயக்கம் விஜய் ஃபேன்ஸ் கிளப் மூலமா உண்ணாவிரதம் ஏற்பாடு பண்ணி ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருந்தாங்க. இந்த உண்ணாவிரதம் வந்து கலைஞர் இந்த மாதிரி 3 மணி நேரம் உண்ணாவிரதம் வித் ஏசி எல்லாம் இருந்துட்டு போறது கிடையாது. ஒரு நாள் முழுக்க அங்க இருந்த இலங்கை தமிழர்களோட கஷ்டத்தை பேசி அவங்களோட இன அழிப்பை பத்தி மக்களுக்கு அந்த உணர்வுகளை கடத்தினாங்க விஜய் மக்கள் இயக்கம். அடுத்ததா 2011 நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எதிராக ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. அது தவிர்த்து 2011-12 காலத்தில் கரப்ஷன் தலைவரிச்சு ஆடுது. அந்த டைம்ல அண்ணா சார் பண்ண ஃபாஸ்டிங் தன்னுடைய சப்போர்ட்டை போய் அழிச்சிட்டு வந்தார். அது சரி தப்புங்கிறது இன்னைக்கு வேற. ஆனா அன்னைக்கு தன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் அன்னைக்கு சொன்னார். அடுத்து டிமானிட்டைசேஷன் வந்தப்போ அப்போசிஷனை எதிர்த்தாரு, அதாவது ரூலிங் பார்ட்டியை எடுத்தாரு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தப்போ அங்க நேரில் போய் மக்களை போய் அங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சு அவங்களுக்கான நிவாரணம் மற்றும் ஆறுதலை சொல்லிட்டு வந்தார். வேற யாரும் பண்ணல. அண்ட் அனிதாவோட மரணம் நடந்தப்போ நீட்டிக்கு எதிராக இருந்தார். அனிதாவின் குடும்பத்தின் சோகத்தில் பங்கெடுத்துட்டார். ஜிஎஸ்டி அப்போஸ் பண்ணார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். சிஏஏ வந்தப்போ சிஏஏக்கு எதிராக தன்னுடைய வீடியோ போட்டார். அதன் பிறகு வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்தப்போ அதற்கு எதிராகவும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்ட ஒரே தமிழ்நாட்டின் கட்சி தாவேகா. இத்தனையும் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நீங்க வெறும் திமுகவின் கடிவாளத்தை போட்டுக்கிட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. பிரகாஷ் ராஜ் அவர்கள் இதெல்லாம் அரசியலை நியூட்ரலா பார்க்கணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இது இல்லாம நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் விஜய் மக்கள் இயக்கம் மூலமாகவும் விஜய் ஃபேன்ஸ் கிளப் மூலமாகவும் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நான் இங்கே சொல்ல வரல. கேட்டால் அதெல்லாம் என்ஜிஓ அரசியல்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, என்ஜிஓ அரசியல் பண்ணவராகவே இருக்கட்டும்.
அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணுறாரு. இதை கேட்டவனே தான் அந்த லூசி படத்தில் ஸ்கார்லெட் ஜான்சன் 100% பிரெயின் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மோடுக்கு போவாங்களே, அப்படி பிரகாஷ்ராஜ் போல அளவுக்கு நான் உணர்ந்துட்டேன். என்ன கேள்வி கேட்டார்னா, உங்களுக்கு கிடைக்கிற இந்த அன்பு நீங்க அரசியல் நாயகனா இருக்கிறதுக்கான அன்பு கிடையாது, நீங்க சினிமா நாயகனுக்காக கிடைக்கிற அன்பு. அரசியல் வந்து அடுத்து உடனே சிஎம் ஆயிடணும்னு நினைக்கிறதுலாம் எப்படி இல்லை, எனக்கு புரியலைங்க. நான் சும்மா ஒரு பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நீங்க ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க, அதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் 5th பிளேஸ் வரேன், அப்புறம் படிப்படியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிடுறேன். நான் ஓடுவீங்க, தீவிர பயிற்சி எடுத்து நான் போட்டி போடுற எல்லாத்துலயும் நான் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும் தானே ஒரு போட்டிக்கு போவீங்க. அதுதானே சரியான மைண்ட் செட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் என்னோட 250 கோடி ரூபா சம்பளம் மக்களை என்ஜாய் பண்ண வச்சு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்துட்டு நான் முதல்ல நோட்டாக்கு போட்டி போடுறேன், அப்புறம் அப்போசிஷன் ஆகிறேன், அப்புறம் ரூலிங் பார்ட்டி ஆகிறனா இருக்க முடியும். வர்றப்ப மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரவங்க ரூலிங் பார்ட்டியாக வந்தால் என்ன தப்பு? சிஎம் ஆகணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? சிஎம் ஆகணும்னு விஜய் ஏன் நினைக்க கூடாது? இதுதான் கருப்பு சங்கினோட எண்ணம். புரியுதா? ஸ்டாலின் சிஎம் ஆகலாம், ஜெயலலிதா சிஎம் ஆகலாம், ஸ்டாலின் பையன் சிஎம் ஆகலாம், கலைஞர் அவர்கள் சிஎம் ஆகலாம், ஆனா விஜய் ஏன் ஆகக்கூடாது? இதுதான் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். அந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ன்றது ஒரு சனாதனத்தின் கொள்கை தான். அதனால தான் இவங்களை பிளாக் சங்கின்னு சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, குடிச்ச நடிகனுக்கு தொண்டைக்குள்ள விரலை விட்டு விசில் அடிப்பாங்க, ஆனா அரசியல்லாம் வந்தா ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல புரியல, எந்த ஊர்ல ரசிகன் தொண்டைக்குள்ள விரலை விட்டு அடிச்சா, அதுவும் 3 விரல தொண்டைக்குள்ள விட்டு விசில் அடிச்சா எனக்கு ஒன்றும் புரியல. உங்களோட ரசிகர்கள் அப்படியான்னு எனக்கு தெரியல. அண்ட் அடுத்து ஏன் அரசியலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது? தங்களுக்கான மாற்றம், தங்களுக்கான வெளிச்சம், தங்களுக்கான ஒரு புரட்சிகரமான ஒரு வெளிச்சமா விஜயை பார்த்தா ஏன் அவங்க ஓட்டு போடக்கூடாது? நீங்க யார் அவங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? புரியுதா? அடுத்து வந்து டிரைவர் பையனை எம்எல்ஏ ஆக்கறான்னு சொல்றாங்க. அது எப்படிங்க டிரைவரோட பையன் எம்எல்ஏ ஆகலாம்? புரியுதா? நான் ஏன் இவரை கருப்பு சங்கின்னு சொன்னேன்ட்டு. நேற்று வரைக்கும் அவன் எம்எல்ஏ ஆவானே தெரியாது, உடனே வந்து எம்எல்ஏ போட்டியில் நிற்பாராம், உடனே ஜெயிச்சிருவாராம், சட்டமன்றத்துக்கு போயிடுவாராம். எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான எண்ணம் பாருங்க. பிரகாஷ்ராஜ் அவர்களே, முதல்ல ஒருத்தரை பற்றி பேசுறது முன்னாடி அவர் யார், என்ன பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பற்றி தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும், ஓகேவா? ஏன்னா சபரி அப்படிங்கிறவர் விஜயனுடைய டிரைவர் பையன் மட்டும் கிடையாது. அவர் ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி. அது இல்லாமல் விஜய் மக்கள் இயக்கத்தில் சேர்ந்து பல நற்பணி தொண்டுகளை செஞ்சிருக்காரு. குருதியகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விலையில்லா உணவகம், ரொட்டிப்பால் முட்டை திட்டம், இது மாதிரி பல விஷயங்கள் அதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. பல நற்பணி மன்றங்கள் விஷயங்களை இவர் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி டிவிக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவரை வந்து சவுத் வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா போட்டிருக்காங்க. அந்த கடந்த 2 வருஷமா அந்த தொகுதியில் பணியாற்றி மக்களின் பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக விஷயங்களை செய்யறது. அதற்கப்புறம் தான் எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகிறாரு. அதற்கப்புறம் தான் மக்கள் அவரை தேர்ந்தெடுப்பாங்க. புரியுதா? இவ்வளவு விஷயம் இருக்கு. ஏன்னா மக்கள் யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்திட்டோன்னே அவங்களுக்காக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்லாம் கிடையாது. அப்படி நீங்க மக்களை முட்டாளா என்றீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரு நடிகன் வரான், அவனுக்கு எல்லாரும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படிதான் இத்தனை வருஷமா நடந்ததா? எம்ஜிஆர் அப்படிதான் வந்தாரா? கிடையாது. எம்ஜிஆருக்குன்னு ஒரு கலப்பணி இருக்கு. அப்படின்னா எல்லா ஆக்டரும் நடந்திருக்கணுமே. கார்த்தி அவர்கள் சிஎம் ஆயிருக்கணும், பாக்யராஜ் அவர்கள் சிஎம் ஆயிருக்கணும். எத்தனையோ பேர் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்கலாமே, ஆக முடியல. ஏன்னா மக்களுக்கு தெரியும் மக்கள் யார் இங்க நிலைச்சு நிற்பாங்க, யார் நம்மளுக்காக வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது. மக்களுக்கு ஒரு கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அவங்கள முட்டாளா நினைக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க கருப்பு சங்கி. நீங்க நல்லவன்னு சொன்னா நாங்க உடனே நம்பிடணுமா? நீங்க ஸ்டேட்டுக்கு என்ன ஏதாச்சும் பண்ணுவோன்னு சொன்னா நாங்க உடனே நம்பிடணுமா? அப்படி என்ன மாதிரியான கொள்கைகள் வச்சிருக்கீங்க நீங்க ஸ்டேட்டுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு தான் நீங்க மேனிஃபெஸ்டோ படிச்சிருக்கணும் பிரகாஷ்ராஜ் அவர்களே. சரி, நீங்க படிக்கல, அதே போல பல மக்கள் படிச்சிருக்க மாட்டாங்க. சரி, அப்படி என்ன செய்யறாருன்னு கேட்குறது. நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எந்த அளவுக்கு ஒரு விசாலமான யோசனையோட விஜய் வராரு அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சியில் ஏஐ அப்படிங்கிறது இன்றியமையாதது. அப்படி ஏஐ அப்படிங்கிறத லெவரேஜ் பண்ணணும். அதுக்கான ஹியூமன் ஃபோர்ஸ், அதுக்காக ஏஐ யூனிவர்சிட்டிஸ் 4 மாவட்டங்கள் அமைக்கப்படும். அப்போ ஏஐ யூனிவர்சிட்டிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள எம்ப்ளாய் பண்ணுறதுக்கான கம்பெனிஸ் வேணும். அப்போ ஏஐ யூனிவர்சிட்டிஸ்க்கு நாங்கள் ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ அந்த ஏஐ ஸ்டார்ட் அப்புக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்குலாம் மாடல்ஸை ரன் பண்ணுறதுக்கான ஜிபியூஸ் வேணும், ஜிபியூ பவர் வேணும். அதுக்காக நாங்கள் கிளவுட் ஜிபியூ கிளஸ்டர்ஸை உருவாக்கும், அரசே எடுத்து நடத்தும். இங்கே இருக்க ஸ்டார்ட் அப்ஸ்க்கெல்லாம் அது ஃப்ரீ. அப்போ இந்த ஜிபியூலாம் வேணும், அதுக்காக ப்ராசஸர்ஸ் வேணும். அப்போ அதுக்காக செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன்ஸ் பிளான்ட்டு, மைக்ரோ ப்ராசஸர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்போ ரிசர்ச் பண்ணுறதுக்காக மெட்டீரியல் ரிசர்ச் லேப் வந்து சேலத்தில் அமைப்போம். இப்படிங்கிற ஒரு காம்ப்ரஹென்சிவ் பிளான். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக தமிழ் டயஸ்போரா கூட்டு வரும். தமிழ் டயஸ்போரா இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படும். டிஎன் லயசன் ஆஃபீஸர் உருவாக்கும். அதன் பிறகு அவங்களோட சொத்துக்கள் ஏதாச்சும் சிக்கல்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை சீக்கிரமாக முடிவெடுக்க ஒரு ட்ரைபுனல் உருவாக்கும் அப்படின்ட்டு ஒரு காம்ப்ரஹென்சிவ் பிளான். இது இல்லாமல் நாங்கள் வந்து இத்தனை நாளாக தமிழை வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திராவிட கட்சியில். ஆனால் இவர் தமிழ் அப்படிங்கிறத பண்பாட்டு தளத்திலேருந்து பொருளாதார தளத்துக்கு உயர்த்துறாரு. தமிழ் அப்படிங்கிறதுக்கான தமிழருக்கு சிறப்பு, தமிழோட சிவிலைசேஷனல் கிரேட்னஸ் ஆகிறதுக்கான கீழடி, அதுபோல இடங்களில் மியூசியம், அந்த மாதிரி மியூசியங்களில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் தமிழ் ஃபோக் ஆர்ட்ஸ், அதாவது நாட்டுப்புற கலைகளை செய்ய வைப்பாங்க. அப்படி அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் வரும்போது அவங்களோட வாழ்வாதாரம் சப்போர்ட் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் பண்பாடு, தமிழ் கல்ச்சுரல் டூரிசம், அது மட்டும் இல்லாமல் பல பில்கிரிமேஜஸ், ஆன்மீக சுற்றுலா, இதை மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப்
விஷயங்களை தமிழை ஒரு பண்பாட்டு தளத்திலேருந்து பொருளாதார தளத்துக்கு உயர்த்துறாரு. இதை தாண்டி பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் ஆண்டர்பிரினர்ஷிப், இதெல்லாமே நான் ஷார்ட்ஸ் வீடியோவை போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி போடுங்க. இதே மாதிரி தன்னுடைய ஸ்டேட் எப்படி இருக்கணும், நான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் கொண்டு வரோம் அப்படிங்கிற சத்தியத்தை தராரு. இதுதான் கொள்கை, இதுதான் விஷன், இது ஒரு ப்ளூ பிரிண்ட், இது ஒரு growth மாடல். இது வந்து நாட் ஜஸ்ட் a manifesto, it is a growth மாடல், it is a political மாடல், it is a democracy மாடல். ஓகேவா? இதுதான் விஜயனுடைய அரசியல் அறிவு, அதுதான் மேனிஃபெஸ்டோ. அதை போய் படிங்க முதல்ல. அடுத்ததான் ஒன்று சொல்கிறாருங்க, அதாவது இந்த எலெக்ஷன் வந்து ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் நடக்கிற ஒரு போட்டி அப்படின்னாரு. அப்பா, கடைசியாக ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காருங்க. ஏன் அப்படின்னா, ஆமாம், இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது மக்களை ஜாதியால், மதங்களால், மைனாரிட்டிஸ் அப்படின்ட்டு, தலித் மக்கள் அப்படின்ட்டு அரசியல் வழியில் பிரித்து ஆண்டு கொண்டிருக்க டிஎம்கேவிற்கும் ஏடிஎம்கேவிற்கும் பிஜேபிக்கும் இதெல்லாம் உடைக்கிற மாரி வர மக்களை ஜாதி மதம் கடந்து ஒரே கட்சியில் ஒரே இயக்கத்தில் ஒன்றிணைக்கக்கூடிய தாவேகா அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை சக்திக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டி. அதுதான் இந்த டிஎன் எலெக்ஷன். ஒன்று டிவிகே, ஒன்று டிஎம்கே. டிவிகே என்னும் ஒற்றுமை சக்தி, டிஎம்கே என்னும் பிரிவினை சக்தி, ஏடிஎம்கே என்னும் பிரிவினை சக்தி. இதுதான் இந்த எலெக்ஷன். ஓகேவா? அடுத்த கருப்பு சங்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களும் அதே போல தான் குணசேகரன் மற்றும் நியூஸ் 18 அப்படின்னு எல்லா சேனலுக்கும் பேட்டி கொடுக்குறாரு. ஒரே ஸ்கிரிப்ட் தான். விஜய்க்கு வர்ற கூட்டம் சினிமா கூட்டம், விஜய் எப்படி சினிமாவில் இருந்து அந்த கூட்டத்தை இங்கே யூஸ் பண்ணாலும் ஒரே ஸ்கிரிப்ட் தான், வேறு எந்த வித்தியாசமான ஸ்கிரிப்டில். அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் சத்யராஜ் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, பாஜகவெல்லாம் எதிர்த்து நிற்கணும்னா எவ்வளோ பெரிய கெத்து வேணும் தெரியுமா? எங்கள் ஸ்டாலின் பார்த்தியில இப்போ அந்த பில்லை தீ வச்சு கொளுத்தி ஆல் ஓவர் இந்தியா அட்டென்ஷன் பண்ணி டீலிமிட்டேஷன் பில்லை வாங்க வச்சாருன்ட்டு. அதில் எவ்வளோ பெரிய டுபாக்கிருத்தனம் இருக்குது. இதை எப்படி எல்லாரும் பாலிடிக்ஸ்க்காக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நான் தனி வீடியோ போடுறேன். ஆனால் ஒரு பக்கம் விஜய் டிமான்டேஷன் எதிர்த்து பேசினார், ஜிஎஸ்டி எதிர்த்து பேசினார், மாஸ்டர் இதில் ரைடு. அதன் பிறகு இப்போ அரசியலுக்கு வந்து கரூர் விஷயத்தில் சிபிஐக்குள்ளே போயிட்டு ப்ரெஷர் போட்டு அவரை டெல்லிக்கு வர வச்சு ப்ரெஷர் போட்டாங்க கூட்டணிக்கு. அதுக்கெல்லாம் விட்டு கொடுக்காம எலெக்ஷன் அறிவிச்சதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து சிபிஐலேருந்து வரும்பொழுது கை ஆட்டிக்கிட்டு எலெக்ஷன் பிரச்சாரத்தை அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டாஸ்மாக் ஊழல்னு வந்து இங்கே டான் பிக்சர்ஸை பிடிச்சா உடனே இவரை கிளம்பி, அதாவது இங்கே இருக்க சிஎம் வந்து உடனே டெல்லிக்கு கிளம்பி நாங்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். எப்படி 3 வருஷமா 4 வருஷமா அட்டன் பண்ணால் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இப்போ போய் அட்டன் பண்ணுவார். அப்புறம் ஒரு கட்டத்தில் இன்னொரு ஊழல் விஷயத்தில் மாட்டும் பொழுது, உதயநிதி ஸ்டாலின் மாட்டும் பொழுது திருப்பி ஸ்டாலின் அவர்கள் ஓடி போயிட்டு பிஎம் மோடியை மீட் பண்ணுவோம். ஓகேவா? இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி, இப்படி பிஜேபி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு எதிர்கட்சி, ஒரு ஆளும் கட்சி மற்றும் சிபிஐலேருந்து வரும்போது தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற விஜய் ஒரு பக்கம். இதில் யார் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு திராணி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து இவருக்கு வர கூட்டம்லாம் ரசிகர்கள் கூட்டங்க. இது ஒன்றும் அரசியல்லாம் பண்ணாது. அஜித்துக்கு கூட தான் கூட்டம் வரும், நயன்தாரா கூட தான் கூட்டம் வரும். உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட்டம் வரலையே. அதையும் அவரை சொல்கிறார், உதயநிதி ஸ்டாலினும் விஜய் அளவுக்கு முன்னணி நடிகர் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அரசியல் அறிவு விஜய்க்கு கொஞ்சம் கம்மிங்க அப்படிங்கிற மாதிரி. இதனால தான் இவரை சங்கின்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அறிவு இருக்குது, மற்றவங்களுக்குலாம் அந்த அறிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு இலிட்டிசம் இருக்குல்ல, அதுதான் இவர் பிளாக் சங்கி. ஓகேவா? ஏன் அப்படின்னு சொல்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, 7ஆம் அறிவு படம் வரும்பொழுது அது ஒரு டைலாக் இருக்கும். ஸ்ருதிஹாசன் பேசுவாங்க, அந்த ரிசர்வேஷன் பற்றி ஒன்று தப்பாக பேசிடுவாங்க. அப்போ வந்து கேட்டப்போ உதயநிதி சொல்லுவார், எனக்கு ரிசர்வேஷன் பற்றிலாம் தெரியாது, அதனால நான் அதை அப்படி விட்டானா, அதுக்கப்புறம் சொன்னப்போ நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி 75 வருஷம் பவள விழா பாப்பாவோட பேரன் அவர். ஓகேவா? அவருக்கு ரிசர்வேஷன்னா என்னன்னு தெரியாது, கோட்டானா என்னன்னு தெரியாது. அவர் வந்து அதுக்கப்புறம் கற்றுக்கலாம், அவரை போய் கேட்க மாட்டீங்க. ஆனால் விஜய் தன்னை பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டு, அம்பேத்கரை கொள்கை தலைவராக கொண்டு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை தனி ஆளாக கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து கேள்வி கேட்டு, இவருக்கு அறிவு இருக்குதா, இவருக்கு அரசியல் கட்சியை பற்றின அறிவு இருக்குதா, டிஸ்ட்ரிக்ட் ஃபண்ட்ஸ் எப்படி இயங்கும்ன்றது அறிவு இருக்குதா? மக்கள் சொல்லிட்டாங்க, வந்து கற்றுக்கிட்டோம். உதயநிதி ஸ்டாலினே அந்த படத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டார் ரிசர்வேஷன் என்ன, கோட்டானா என்னன்ட்டு. விஜய் இங்கே வந்து கற்றுக்கிட்டு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அடிச்ச கொள்ளைக்கு அவர் வந்து பொறுமையாக அரசியலை கற்றுக்கிட்டு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கருப்பு சங்கி யாருன்னா கமலஹாசன். எனக்கு இவர் நினைக்கும் போது எப்பவுமே ஒரு பரிதாபம் கலந்த ஒரு பாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எப்படி இருந்த மனுஷன், நான் சிஸ்டமை சேஞ்ச் பண்ண போகிறேன், அவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்கான பிளான்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு கரப்ஷன் ஃபோர்ஸஸை எதிர்த்து வந்த ஒரு மனிதர். இன்றைக்கி அதே ஃபோர்ஸ் கூட ஒரு பணத்துக்காகவும், ஒரு படம் செய்யறதுக்காகவும், எம்பி எலெக்ஷனுக்காகவும், எம்பி சீட்டுக்காகவும் போய் நின்றுட்டு அசிங்கப்பட்டதை என்னால் சத்தியமாக பார்க்க முடியல. கொஞ்சம் இது சொல்லும் போது கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அந்த மனுஷனை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. யார்? இதே 2021 இவர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஆஃபீஸர் வந்து தடுக்கிறான்னு பார்க்கலாம் மண் எடுக்கிறதா அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்த்து பேசினார், அரெஸ்ட் பண்ணுன்ற அளவுக்கு பேசினார். யார்? கமலஹாசன். இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜிக்கு போய் ஓட்டு கேட்குறாரு. டிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்று தான் இன்னொரு விஷயத்தில் சொல்கிறேன். பிஜேபியில் என்ன சொன்னாங்க, அஜித் பவார் வந்து
ஊழல்வாதி, 1.5 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. அப்படியே பிஜேபிக்குள்ளே வந்தோடனே டெபுட்டி சிஎம் அவரை வந்து அப்படியே லாண்ட்ரி பண்ணி செலவை பண்ணி அவரை கிளியர் ஆகிட்டாங்க. அதே தான் டிஎம்கே, செந்தில் பாலாஜி அங்கே இருக்க வரைக்கும் ஊழல்வாதி அது இதுன்னாங்க. ஆனால் இங்கே வந்தோடனே இவர் மாதிரி ஒரு பரிசுத்தமான இவர் தாங்க எங்கள் திமுகவோட செயல் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ரெண்டும் ஒன்று தான். பிஜேபி நேஷனல் லெவலில் வந்து பாகிஸ்தான்காரன் வந்துடுவான், பங்களாதேஷ்காரன் வந்துடுவான், சைனாக்காரன் வந்துடுவான், முஸ்லீம்ஸ் எல்லாம் இந்துவோட பாப்புலேஷனை குறைக்க பார்க்குறாங்க, லவ் ஜிகாத் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு பதட்ட நிலையிலே வச்சு அங்கே பண்ணுறாங்க. நீங்கள் அதே தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பண்ணுறீங்க. ஐயோ பிஜேபி வந்துடுவோம், அவன் வந்தானா ஹிந்துத்துவம் வந்துடும், மைனாரிட்டிஸ்லாம் செத்து போயிடுவீங்க, உங்களெலாம் உயிரோடவே வாழ விட மாட்டான் அப்படின்னு இங்கே ஒரு பதட்ட நிலை. ஹிட்லர் பண்ண அதே விஷயம் தான். ஹிட்லர் எப்படி அங்கே மக்களை ஒரு பதட்ட நிலையிலே வச்சு யோசிக்க விடாமல் பண்ணாரோ அதே தான் மோடி பண்ணுறாரு. இங்கே நீங்கள் பண்ணுறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேகர் பாபுவை போயிட்டு நவீன கால ராஜராஜ சோழன். உண்மையிலேயே ப்ரோ பாவமாக இதுக்கு மேலே அவரை பற்றி எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. டிஸப்பாயிண்டடாக ஃபீல் ஆகுது. ஓகேவா, டிஸப்பாயிண்டட், டிஸ்கிரண்டல்டு. அவரை நம்பி எத்தனை பேர் கூட வந்தாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணீங்க? அவங்களுக்காக என்ன பண்ணீங்க? வெறும் உங்களுக்காக ஒரு எம்பி சீட்டுக்காக சுயநலவாதித்தனமாக போயிட்டு சேர்ந்தீங்க. அன்றைக்கி இப்போ தெரியலையா அந்த கரப்ஷன் ஃபோர்ஸு. அடுத்து அந்த 4வது மனிதர் வந்து சாட்டை துரைமுருகன். இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இப்போ திமுகவை கூட பார்த்துக்கலாம், ஆனால் யாரும் தாவேக்காவுக்கு ஓட்டு போடாதீங்க, நம்ம வந்து திமுகவை அப்புறமேட்டு அடிச்சுக்கலாம், அவன் ஒரு பங்காளி, நம்ம துப்புனா தொடச்சிக்கலாம். ப்ரோ வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. ஏன்னா இதை நீங்கள் எப்பயோ எங்களுக்கு தெரியும், அழகிரி அவர்கள் செத்தப்புறம் அழகிரி வீட்டுக்கு போகாமல் நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு துக்கம் விசாரிச்சிங்களோ, ஐயோ இன்னும் ஒரு நாடகம். அப்போயே எங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்ட்டு. அடுத்து எனக்கு ஒரு 2 விஷயம் பேசணும். இந்த டிஎம்கே மற்றும் இந்த ஒரு இன்டெலிஜென்ஸான பீப்புள்னு தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்களே, நாங்கள் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறதுனாலே நாங்கள் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஒரு சில பேர் பேசுகிறாங்களே, அவங்களுக்குலாம் ஒரு கேள்வி. ஒரு ஐடியாலஜிக்கிட்டே ஒரு ஐடியாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தப்பு செய்யும்போது அதை தட்டி கேட்குற ஒரு தைரியம் இருக்கணும், அந்த கிளாரிட்டி இருக்கணும், அந்த துணிவை அந்த ஐடியாலஜி கொடுக்கணும். அப்படி இல்லைனா அது ஒரு ஃபெயில்டு ஐடியாலஜி. ஏன் அப்படின்னா, ஒரு ஐடியாலஜியோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை தப்பு பண்ணும்போது அதுக்கு உள்ளே இருக்கவங்க அதை இன்டர்னல் கரெக்ஷன் பண்ணலைன்னா அந்த ஐடியாலஜி தோத்துரும், அந்த பார்ட்டி ஒழிஞ்சிரும், அங்கே இருக்க மக்கள் எல்லாம் மாறிடுவாங்க. இன்னைக்கு இருக்க டிஎம்கே இன்டெலிஜென்ஸாக அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் தற்குறி, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் பெரிய ஆள். ஏன்னா டிஎம்கே வந்து சூப்பரான ஆட்சி கொடுத்துட்டாங்களே, அவங்கள பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம், நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. மகளிருக்கு செக்யூரிட்டி எங்க 1000 ரூபா கொடுத்துட்டு 50,000 கோடி ஆக்கிட்டே, டாஸ்மாகோட வருமானம் 50,000 கோடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி விழா கொண்டாடுறானுங்க. வேற ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ண முடியல, டாக்ஸ் அதிகரிக்கிறாங்க, வாட்டர் டாக்ஸ் அதிகம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கேள்வி கேட்க இவங்களால முடியல. ஏன்னா இவங்க தன்னை வந்து அந்த ஐடியாலஜிக்குள்ள இணைச்சிக்கிறாங்களே தவிர்த்து அந்த கவர்னன்ஸ் சரியா பண்றியா, நீ கவர்னன்ஸ் பண்ணா தப்பு அப்படின்னு தட்டி கேட்கிற முதுகெலும்பு இந்த திராவிட கழகத்துக்கும் இல்லை, இந்த டிஎம்கேவோட இன்டெலிஜென்சியா ஃபோர்ஸ்னு சொல்லி சுத்துறானுங்களே அவங்களுக்கும் கிடையாது. இதில் யார் தற்குறி? ஒருத்தன் கரப்ஷன் பண்ணுறான்னு தெரிஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற நீ தற்குறியா? நான் கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்டை தரேன்னு சொல்லி ஒருத்தனுக்கு வரவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் தற்குறியா? பல ஆண்டு காலமாக மக்களுக்கு அடிப்படை வசதியே இல்லாமல் பார்த்துக்கிறவனை வேணும்னு சொல்கிற நீ தற்குறியா? எனக்கு அடிப்படை வசதியில் நீ செஞ்சு தருவியா, எனக்கு நீ பட்டா தருவியா, எனக்கு குடிக்க தண்ணி தருவியான்னு கேட்டு அவனை நம்பி அவனுக்கு ஓட்டு போடுற இவன் தற்குறியா? 70 வருஷமாக ஒரே சித்தாந்தத்தை மாற்றி ஃபாலோ பண்ணி 2 பேரும் மாற்றி ஊழல் பண்ணி இதில் யார் நல்லவனுங்க? ஊழல் பண்ணுறதுலையே யார் ஓரளவுக்கு நல்லா ஊழல் பண்ணோன்றதை பார்த்து அவனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் நீ தற்கூரியா? ஐயோ எனக்கு ஒரு பெரிய புது ஃபோர்ஸ் வந்திருக்கான், அவனோட ஐடியாலஜி நல்லா இருக்குது, அவன் கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்டை தருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தரான், அப்படி பார்த்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அவன் தற்கூரியா? ஒருத்தன் 10,000 கோடி வச்சுக்கிட்டு தன்னுடைய அஃபிடவிட்டில் 2 கோடி ரூபா தான் என் சொத்து, 6 கோடி ரூபா தான் என் சொத்துன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுற நீ தற்கூரியா? தனக்கு இருக்க அத்தனை சொத்தையும் காட்டுற அவருக்கு சப்போர்ட் பண்ணுற அவனுக்கு தற்கூரியா? ஒருத்தர் தனக்கு 150 ஏக்கர் நிலம் இருக்குது, 200 மாடு இருக்குது, 30 குதிரை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேட்டி தராரு. அஃபிடவிட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 கோடி தாங்க வச்சுருக்கேன், நான் ஒரு ஏழைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அவருக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் தற்கூரியா? இங்கே ஆட்டோ ஓட்டுநரையும் டிரைவரோட பையனையும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாகவும் எம்எல்ஏ கேட்டாவும் நிற்க வைக்கிற இவருக்கு சப்போர்ட் பண்ணுற நாங்கள் தற்கூரியா? மாற்றத்தை நோக்கி போகிற நாங்கள் தற்கூரியா? எங்களுக்கு மாற்றலாம் வேணாம், பிஜேபி வந்துடும் அப்படி எங்களை பயத்திலே வச்சுருக்க டிஎம்கே தான் வேணும்னு சொல்கிற நீங்கள் தற்கூரியா? எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.